والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: هل جزاء الإحسان إلا الإحسان. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை பற்றி சூரத்துர் ரஹ்மானில் சொல்லிக் கொண்டே வரும் பொழுது அதை பற்றி சொல்லி முடித்த பிறகு அல்லாஹ் சொல்கின்றான்: ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். நன்மைக்கு நன்மையை தவிர வேறு கூலி உண்டா என்று கேட்கிறான். நீங்க நன்மை செஞ்சீங்க, அதற்கு கூலியாக நான் சொர்க்கத்தை தருகிறேன். நன்மை செய்தால் நானும் உங்களுக்கு நன்மை செய்வேன். இதை தவிர வேறு கூலி இருக்கின்றதா என்று கேட்கிறான். இதே வசனத்திற்கு இப்படியும் அர்த்தம் செய்யலாம். இஹ்சான் என்றால் உபகாரம். உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்வதை தவிர வேறு கூலி உண்டா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். கணியத்திற்குரியவர்களே, இங்கு அல்லாஹு தஆலா தன்னுடைய ஒரு வழமையை சுட்டி காட்டுகிறான். அல்லாஹ்வினுடைய வழமை என்னவென்றால், நாம் எந்த நன்மையான காரியத்தை செய்தாலும் அல்லாஹு தஆலா என்ன செய்வான்? அதற்கு பிரதி உபகாரத்தை கண்டிப்பாக செய்வான் என்பது அல்லாஹ்வினுடைய ஒரு நியதி. நிச்சயமாக அதற்கு பிரதி உபகாரம் அல்லாஹ் கண்டிப்பாக செய்வான். உதாரணமாக, ஈமானை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் ஒருவனை தவிர நான் யாரையும் வணங்க மாட்டேன் என்ற ஈமானுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தருகிறான். இதே போன்று பல்வேறு உதாரணங்களை சொல்லலாம். ஹதீஸில் வருகின்றது, நாம் செய்கின்ற நன்மைக்கு தோதுவான கூலியை அல்லாஹ் கொடுக்கிறான். உதாரணமாக, ஒருவர் ஒரு மையத்திற்கு கஃன் அணிவித்தார். ஹதீஸ்ல வருது, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் அவருக்கு ஆடை வழங்குவான் அப்படின்னு வருது. இதே போன்று ஒருவர் ஒரு மையத்திற்கு கபர் தோண்டினார் அல்லது தோண்டுவதற்கான எல்லா கூலிகளையும் கொடுத்தார். ஹதீஸ்ல வருது, இவருக்கு என்ன நன்மைன்னா, கியாமத் நாள் வரை ஒருவருக்கு தங்க இடம் கொடுத்த நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும், ஏன்னா அவர் கியாமத் நாள் வரைக்கும் அங்கதான் இருக்க போறாரு. இப்ப நாம் செய்கின்ற ஒரு நன்மை, அதற்கான சரியான கூலியை அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குகிறான். மையத்திற்கு கபர் தோண்டினால் தோண்டுவதற்கான கூலி காசு பணத்தை கொடுத்தா, ஒருவருக்கு கியாமத் நாள் வரைக்கும், உதாரணத்துக்கு ஒருத்தர் வீட்டை கொடுத்து நீங்க நிரந்தரமா இருந்துக்கிறீங்க, எனக்கு வாடகைலாம் தர வேணாம் அப்படின்னா என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை இதுல கிடைக்குது. கபர் தோண்டுவதற்கு ஏற்பாடு செய்தார். இதே போன்று நாம் பார்க்கிறோம், ஒருவர் ஒரு பெண்மணி தாகித்த நாய்க்கு என்ன கொடுத்தாரு? தண்ணி. அவ்வளவுதான். அல்லாஹ் தஆலா இதற்கு பிரதி உபகாரமாக அந்த பெண்ணை திருத்தி சொர்க்கத்திற்கு அனுப்பிவிட்டார். இதே போன்ற ஹதீஸில் வருகின்றது, ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கு சென்றவர், அவர் அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்பார். யா அல்லாஹ், நான் கொஞ்சம் நரகத்தை போய் பார்த்து வரட்டுமான்னு கேட்பார். இவருக்கு என்ன ஆசை? நரகத்தை லேசா பார்க்கணும்னு ஆசை, வித்தியாசமான ஆசை. சரி, போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புவோம். அப்படி நரகத்தை அப்படி தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டே போகும்போது நரகத்துல இருந்து ஒருத்தர், பாய் என்ன தெரியுதான்னு கேட்பாரு. இதுல பெரிய ஒம்பா இருக்குது அப்படின்னு பார்த்தா, இவருக்கு தான் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, பெரிய ஆள் ஆயிட்டாரு. தெரியலையே உங்களை. என்னப்பா என்ன போய் தெரியலன்றீங்களே, உலகத்துல ஒரு தடவை தாகமா இருந்தீங்க, உங்ககிட்ட குடிக்க தண்ணி இல்லை, என்கிட்ட தண்ணி இருந்துச்சு, பாய் குடிக்க கொஞ்சம் தண்ணி தாங்க, ரொம்ப தாகமா இருக்குன்னு கேட்டீங்க, நான் கொடுத்த ஞாபகம் இருக்கான்னு கேட்பாரு. அப்ப சொல்லுவேன், நானே வந்துருச்சு அப்படி. இந்த போன வருஷம் ஹஜ்ஜில எல்லாம் மினா முஸ்தலிஃபால எல்லாம் யார்ட்டையா தண்ணி இருந்தா நினைச்சுக்குவாங்க, தண்ணி இல்லாதவங்க கேட்டாங்க, கொஞ்சம் தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி தாகமான நேரத்துல
நான் உங்களுக்கு தண்ணி கொடுத்த ஞாபகம் இருக்கான்னு கேட்பார். உடனே சொல்லா, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, கரெக்ட், நீங்க எனக்கு தண்ணி கொடுத்தீங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, உங்களுக்கு தண்ணி கொடுத்த நான் நரகத்துல இருக்கேன், நீங்க சொர்க்கத்துல இருக்கீங்க. சரி, என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்தில் எனக்காக சிபாரிசு செய்யும். இவர் நரகத்தை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னவர் நேரா போய் அல்லாஹ் முன்னாடி நிற்பார். சொல்லுவாரு, யா அல்லாஹ், நரகத்தை போய் பார்த்தேன், எனக்கு தண்ணி இதெல்லாமே அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தான். எனக்கு தண்ணீர் கொடுத்த நபர் நரகத்தில் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார். அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தண்ணி கொடுத்தவரா நரகத்துல இருக்காரு, நீ சொர்க்கவாசி, உனக்கு தண்ணி கொடுத்தவர் நரகத்துல இருக்காருன்னா அவரையும் கூப்பிட்டு என்ன செஞ்சிரு, சொர்க்கத்துக்கு போன்றோம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு உபகாரம் அதற்கான கூலியை மறுமையில் பார்க்கலாம், அல்லாஹ் நிச்சயமாக தருவான். அப்ப அல்லாஹ்வினுடைய வழமை என்ன அப்படின்னா, நாம் எதை செய்தாலும் அல்லாஹ் என்ன செய்வான், பிரதி உபகாரத்தை செய்யாமல் இருக்க மாட்டான். நாம என்ன ஏழைகளுக்கு கொடுக்குறீங்களா, கொடுத்து பாருங்க, அல்லாஹ் கொடுப்பான், இல்ல பன்மடங்காக ஆக்கி கொடுப்பான், 10 மடங்காக கொடுப்பான். நாம் உன்னை செய்தால் பிரதி உபகாரத்தை அல்லாஹ் செய்வது அல்லாஹ்வின் வழமை. இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூறுகிறார்கள், புகாரியில் வருகின்றது, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்பலுல் ஹதியத. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாராவது ஏதாவது ஒரு அன்பளிப்பை வழங்கினால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை வாங்கிக் கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டு வயுஸீபு அலைஹா, அந்த அன்பளிப்பு செய்தவருக்கு, அந்த உபகாரம் செய்தவருக்கு எதையாவது ஒன்றை கொடுத்து ஈடு செய்து விடுவார்கள். பகரம் செய்யாம ரசூலுல்லாஹ் இருக்க மாட்டாங்க. எனவேதான் ஹதீஸ்ல, பல ஹதீசுகள்ல நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் வாத்திய அதான், உங்களுக்கு யாராவது ஒரு அன்பளிப்பு செய்தால், அது அன்பளிப்பு எப்படிப்பட்ட அன்பளிப்பா கூட இருக்கலாம், நமக்கு ரூட் காட்டியிருக்கலாம், நம்ம என்ன படிக்கணும் அப்படின்ற நேர் வழியா அவர் தான் காட்டியிருக்கலாம். நான் படிக்கவே மாட்டேன்னு சொல்லி இருந்த பையனை ஆர்வப்படுத்தி என்ன செஞ்சிருக்கலாம், படிக்க வச்சிருப்பாரு. நீ படிப்பா, அல்லாஹ் உனக்கு உதவி செய்வான். இல்லைன்னா அந்த பையன் என்ன செஞ்சிருப்பான், எங்கேயாவது ஹோட்டல்ல போய் சர்வேரா இருந்திருப்பான். இப்போ கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும், நான் இவர் மட்டும் சொல்லல, பெரிய காசு பண்ணலாம் கொடுக்கல, தம்பி நீ அப்படிலாம் போயிடாதப்பா, தயவு செஞ்சு படிப்பா அப்படின்னு சொன்னாரு. கேட்டு என்ன செஞ்சான். இப்ப இந்த மாதிரியான எந்த உபகாரமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அன்பளிப்பாக இருந்தாலும் சரி, அவருக்கு பிரதி உபகாரம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்பு அதை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருந்தால் நீங்க என்ன செய்யுங்க, ஃபல் யஜ்ஸி பிஹி, உங்களுக்கு உபகாரம் செய்தவருக்கு நீங்கள் பிரதி உபகாரம் செய்யுங்கள். உங்களுக்கு உபகாரம் செய்தவருக்கு, உதாரணத்துக்கு பாருங்களேன், ஒருத்தர் நமக்காக வேண்டி ஃபீஸ் கட்டினாருங்க. ஃபீஸ் கட்ட முடியாத சூழ்நிலையில இருந்தோம் காலேஜ் படிக்கும் போது. அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப ஃபீஸுக்கு உதவி செஞ்சாரு. இன்னைக்கு படிச்சு முடிச்சுட்டா என்ன செய்யணும், முதல் சம்பளத்தை யாரு கையில கொடுக்கணும், படிக்கும் போது ஃபீஸ் கட்டவர் கொடுக்கணுமா இல்லையா? இதான் பிரதி உபகாரம். அந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபல் யஜ்ஸி பிஹி, அல்லாஹ் உங்களுக்கு பிரதி உபகாரம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விட்டால் பிரதி உபகாரம் செய்யுங்கள். அப்படி எதையும் பெற்றுக்கொள்ளல, வசதி வாய்ப்பு வரல, ஒருத்தர் நமக்கு உபகாரம் செஞ்சாரு, பிரதி உபகாரம் நம்மளால செய்ய முடியல, என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபல் யுஸ்னி பிஹி, அவரை அவர் புகழட்டும். என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் என்னை படிக்க வச்சது அவர் தாங்க அப்படின்னு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்கன்றாங்க. அவரை புகழுங்கள், குறைஞ்சபட்சம் என்ன செய்யணும்? குறைஞ்சபட்சம் புகழ வேண்டும் அந்த மனிதரை. அப்படி நீங்க புகழ்ந்து விட்டால் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபமன் அஸ்னா பிஹி, யார் உபகாரம் செய்தவரை நீங்க தான் உபகாரம் செஞ்சீங்க அப்படின்னு யார் புகழ்ந்து விடுகிறார்களோ ஃபகத் ஷக்கரஹு, திட்டமாக அவர் நன்றி உணர்வு உள்ளவர், நன்றி செலுத்தி விட்டார். ஒமன் கதமஹு, யார் கண்டுக்கிறாம இருக்கிறாங்களோ, யார் அவர் செய்த உபகாரத்தை மறைக்கிறாங்களோ, வாய் திறந்து ஒரு நாள் கூட என்ன செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டேங்கிறார். என் பிள்ளை கல்யாணத்துக்கு நீங்க உதவுனீங்க அப்படின்னு வாயை திறக்கிற மாட்டேங்கிறார். என் பையனை படிக்க வைக்கிறது கொஞ்சம் நீங்க உதவுனீங்க அப்படின்னு வாயை திறக்க கம்முக்கமா இருக்கிறாருன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபகத் கஃபர, ஃபகத் கஃபரஹு, திட்டமாக அவருக்கு இவர் நன்றி கெட்டவராக ஆகிவிட்டார்னு சொல்றாங்க. அப்ப குறைஞ்சபட்சம் பகரத்துக்கு பகரம் செய்ய முயற்சி பண்ணணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? புகழவாது செய்யணும்.
அதாவது சில சமயங்கள் வெறும் புகழ்ந்தா பத்தாது, கண்டிப்பா என்ன செய்யணும், பகரம் செய்யணும். பகரம் செஞ்சாதான் அது என்ன செய்யும். ஏற்கனவே ஒரு சின்ன உதாரணம் சொல்லியிருக்கேன். டால்பின் மீன் இருக்க, அது என்ன செய்யும், சாகசெல்லாம் செய்யும். அந்த நீ போயிட்டு அந்த மீனை கூப்பிட்டு நீ ரொம்ப சூப்பரா சாகசம் செஞ்ச அப்படின்னா வாயால புகழ்ந்தா போதுமா? அதுக்கு என்ன செய்யணும், ஒரு 2 பண்ணை கொடுக்கணுமா. 2 பண்ணை கொடுக்கறதா அதை பாராட்டுறது. ஜோசியை நம்ம பார்க்கலாமா? முஸ்லிம்கள் தலைகிலாம் பார்க்க கூடாது, விளங்குச்சிங்களா? உதாரணத்துக்கு சொல்றேன், ஜோசியை கிளி வச்சிருப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, அதை கூப்பிட்டோடனே வரும், கரெக்டா ஏதாவது ஒரு அட்டை தூக்கி கொடுத்துட்டு போயிடும். போகும்போது என்ன செய்வான் ஜோசியக்காரன், 2 நெல்லு போடுவான். இதுதான் அதை பாராட்டுறது. நீ நான் சொல்றபடி வந்த, கரெக்டா ஏதாவது ஒரு அட்டையை தூக்கி கையில கொடுன்னு நான் சொல்லி வச்சிருக்கேன், கரெக்டா என்ன செஞ்ச, அவன் மூஞ்ச கூட அது பார்க்காது, எதுல உட்காந்துருக்க, ஏதோ ஒரு அட்டையை தூக்கி கையில கொடுத்துட்டு போய்கிட்டே இருந்த, இந்தா 2 நெல்லு. இப்படிதான் அது ஒண்ணு செஞ்சது இல்ல, இவன் ஒண்ணு செய்யறான். இப்படி செய்யும் போது அது திருப்பி என்ன செய்யும், வரும். அப்ப பகரம் என்பது ஜீவராசிகளுக்கும் உண்டு, சும்மா வாயால புகழ்ந்துட்டு போறதில்ல. பகரத்திற்கு பகரம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் சுனிய இலைஹி மஅரூஃப், உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை யாராவது செய்தால் ஃபல் யுகாஃபி, அவருக்கு நிகராக, அவர் செய்ததற்கு நிகராக நீங்களும் செய்யுங்கள். உதாரணமா சொல்றேன் பாருங்க. ஒண்ணு, இப்பெல்லாம் சில சமயங்கள்ல பத்திரிகையில போடுறாங்க, மொய் கொடுப்பதை தவிர்க்கவும் போடுறாங்களா இல்லையா? தவிர்க்கலாமா தவிர்க்க வேண்டாமா அது வேற விஷயம். உங்க புள்ள கல்யாணத்துக்கு ஒருத்தர் 5000 ரூபாய் மொய் வச்சார், நீங்க என்ன செய்யணும்? முடிஞ்சா 5000 ரூபாய் வைக்கணுமா இல்லையா? முடிஞ்சா 10,000 ரூபாய் வைக்கணும். எடுத்து பார்க்க வேண்டிய எது கூடாதுன்னா, அவர் 5000 ரூபாய் வச்சாரா அப்ப நம்மளும் 5000. அதுதான், அந்த மாதிரி நினைக்காதீங்க. தவிர உங்களால முடிஞ்சா 10,000 ரூபாய் கொடுங்க, உங்களால முடியலையா 2000 ரூபாய் கொடுங்க. ஆனா என்ன உணர்வு இருக்கணும், அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்தாங்க, நம்மளும் போகணும், அவங்க நமக்கு உதவி செஞ்சாங்க, நம்மளும் உதவி செய்யணும் என்ற நன்றி உணர்வு இருக்கணும். சரிங்க, என்ன செய்ய முடியல, பிரதி உபகாரம் செய்ய முடியல, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களால செய்ய முடியல, நினைச்சு பாருங்க, அவர் செஞ்சதை நினைச்சு பாருங்க. அப்பப்ப அதுக்கு இன்னொரு அர்த்தம் வைக்கலாம், அவர்கிட்டயே சொல்லி காட்டுங்க. அப்படி அவர்கிட்டே நீங்க சொல்லி காட்டுட்டீங்கன்னா நீங்கள் நன்றி செலுத்தி விட்டீர்கள். இன்னைக்கு என்ன பெரிய பிரச்சனை தெரியுங்களா, சொந்த பந்தங்களுக்குள்ள எவ்வளவு உபகாரம் செஞ்சாலும் எல்லாத்தையும் செய்யறவரையும் வாங்கிக்கிட்டு அதோட கழட்டி விட்டு கம்முன்னு இருப்பாங்க பாருங்க. இதுதான் மன உளைச்சல். என்னன்னா இது எவ்வளவு நம்ம செஞ்சோம், இவ்வளவு செஞ்சும் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்களே, கண்டுக்காம இருக்கிறாங்களே. செய்யற வரைக்கும், நம்ம வசதியா இருக்கிற வரைக்கும், நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மள மதிச்சாங்க. இன்னைக்கு நமக்கு வசதி கம்மியாயிடுச்சோடனே என்ன செஞ்சாங்க, கட்டாயிடுச்சு. சொல்றாங்களே இல்லையா, காரியம் ஆகிற வரைக்கும் என்ன செய்வான், காலை கூட பிடிப்பான்னுவாங்க. அந்த மாதிரி காரியம் ஆகிற வரைக்கும் அப்படியே மதிச்சு மரியாதையோட நடந்துகிட்டு காலை பிடிப்பான்ற அளவுக்கு அங்கிருந்து மரியாதை. ஆனா காரியம் ஆன உடனே கழட்டி விட்டுறது, இது ஒரு முக்மீனுடைய அழகல்ல. உங்க காரியத்தை அவர் முடிச்சு கொடுத்தாருல்ல, அதற்கு நன்றி உணர்வு இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மன் சுனிய இலைஹி மஅரூஃபுன், உங்களுக்கு யாராவது ஒரு நன்மையான காரியம் செய்தால், ஃபகால லிஃபாயிலிஹி, செய்தவரை பார்த்து சொல்லுங்கள், ஜஸாக்கல்லாஹு கைரா. என்ன செய்யணும், மனசார இங்கிருந்து துவாவாது வரணும்ல. இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, செய்யறவரு என்ன எதிர்பார்க்க கூடாது, ஜஸாக்கல்லா சொல்றானா, வாயை திறந்து சுக்ரியா பையன் சொல்றான்னா அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்க கூடாது என்பது வேற. குர்ஆன்ல வருது, இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹி லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்கூரா. நாங்கள் செய்கின்ற உபகாரம், நாங்கள் கொடுத்த உணவு, இதுவெல்லாம் லிவஜ்ஹில்லாஹ், யாருக்காண்டி தான் கொடுத்தேன், அல்லாஹ்வுக்கு தான் கொடுத்தேன். லா நுரீது மின்கும், இவர்களிடத்தில் இருந்து, உங்களிடத்தில் இருந்து உணவை பெற்ற, உதவியை பெற்ற உங்களிடத்திலிருந்து, லா நுரீது மின்கும் ஜஸாஅன், ஜஸாக்கல்லா சொல்லணும் என்பதையோ, வலா ஷுக்கூரன், சுக்ரியா பாய், ரொம்ப சுக்ரியா நன்றி என்று சொல்வதையோ நாங்கள் அறவே எதிர்பார்க்க மாட்டோம். இந்த நிலை யாருக்கு, கொடுத்தவர்களுக்கு இருக்க வேண்டும். ஆனால் பெற்றவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஜஸாக்கல்லான்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அப்படி நீங்க ஜஸாக்கல்லான்னு சொல்லிட்டீங்கன்னா, அவரை, நல்ல கவனிக்க இந்த வார்த்தையை,
நீங்க உங்களுக்கு ஒரு உபகாரம் செஞ்சாரு, ஒரு உதவி செஞ்சாரு, நீங்க என்னதான் செஞ்சீங்க? பிரதி உபகாரம் செய்ய முடியல உங்களால. ஆனா என்ன சொல்லிட்டீங்க அவரை பார்த்து? ஜஸாக்கல்லா பாய் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை நீங்கள் உச்சகட்டமாக புகழ்ந்து விட்டீர்கள்ன்றாங்க. ஜஸாக்கல்லான்னு நம்ம இந்த வார்த்தையை சாதாரணமா நினைக்கிறோம். ஜஸாக்கல்லான்ற வார்த்தையை சாதாரணமா நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க ஜஸாக்கல்லாவை கரெக்டா சொன்னீங்கன்னா அது என்ன தெரியுமா? அவரை நீங்கள் நன்கு புகழ்ந்து விட்டீர்கள்ன்றாங்க. அது எப்படி ஜஸாக்கல்லான்ற வார்த்தை நல்லா புகழ்ந்ததா ஆயிடுமானா? ஆமா. என்ன தெரியுமா அர்த்தம் அதுல? ஜஸாக்கல்லான்னா என்ன அர்த்தம்? ஜஸாக்கல்லாஹு கைரா அப்படின்னு என்ன அர்த்தம்? அல்லாஹ் உங்களுக்கு இதை விட சிறந்ததை வழங்குவானாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நீங்க எனக்கு செஞ்சீங்க, என்னால பகரம் செய்ய முடியல பாருங்க. விளங்கிச்சிங்களா? அல்லாதான் உங்களுக்கு கூலி கொடுக்கணும். விளங்கிச்சிங்களா? அப்ப பணி வந்துருச்சா? அவர் புகழ்ந்துட்டோமா? நீங்க எப்படிப்பட்ட உபகாரம் செஞ்சீங்கன்னா அந்த உபகாரத்துக்கு என்னால பிரதி உபகாரம் செய்ய முடியாது. எவ்வளவு பெரிய பணிவு, அவர் எவ்வளவு புகழ்ந்தாச்சு. நீங்க எப்படிப்பட்ட உதவினா அந்த உதவிக்கு பகரமா நான் செய்ய முடியாது. நீங்க எனக்கு செஞ்சதுக்கு பிரதி உபகாரம் யாரே கொடுக்கட்டும், அல்லாவாலதான் கொடுக்க முடியும். ஆச்சுங்களா? ரெண்டாவது ஹைரன், நீங்க எனக்கு செஞ்சதை விட இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு பெருசா செய்வான். இப்ப அவர் புகழ்ந்துட்டோமா இல்லையா? இதான் சொல்ற, குறைஞ்சபட்சம் நாவல இருந்து என்ன வரணும்? ஜஸாக்கல்லா என்பதாவது வரணுமா இல்லையா? இந்த நன்றி உணர்வு இருக்க வேண்டும். கடியத்துக்குரியவர்களே, அன்சாரி தோழர்கள், முஹாஜிரீன்கள், இந்த ரெண்டு பேர்ல ஒரு நாள் முஹாஜிரீன்கள் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாங்க. வந்துட்டு சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், ரஹபத்தில் அன்சார் பில் அஜ்ரி குல்லிஹி, அன்சாரிகள் இருக்கிறாங்களே எல்லா நன்மையும் அவங்களே தட்டி எடுத்துட்டு போயிடுவாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு யா ரசூலுல்லாஹ். எல்லா நன்மையும் அவங்களுக்கு போயிடணும்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னா, நாங்க வீட்டை விட்டோம், தொழிலை விட்டோம், ஊரை விட்டோம், எல்லாத்தையும் எல்லாம் எங்களுக்கு மக்களை கொடுத்துருந்தான். எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தோம், எல்லாமே கிடைச்சிருச்சு. வீடு தந்துட்டாங்க, தொழில எங்களை பார்ட்னர் ஆகிக்கிட்டாங்க. இன்னைக்கு எது இல்லை, எங்ககிட்ட எல்லாமே இருக்கு. இப்ப பார்த்த அசல்ல விட்டது யாரு? அன்சாரிகள் எங்களுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. நாங்க விட்டதெல்லாம் இங்க கொடுத்துட்டாங்களே. நாங்க விட்டுட்டு வந்தோம்ல, அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும் பார்த்தா அதை யாரும் எடுத்துக்கிட்டா? இப்ப இந்த உணர்வு தாங்க இருக்கணும். இந்த உணர்வு என்ன உணர்வு? நம்மளுக்கு இவ்வளவு உபகாரம் செய்யறாங்களே, நம்ம அந்த அன்சாரிகளுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கும் கிடைக்கும், எல்லா நன்மையும் அவங்களுக்கு போயிடும் நினைக்காதீங்க, உங்களுக்கும் நன்மை உண்டு. என்ன செய்யுங்க தெரியுங்களா? மா தஅவுதும், நீங்கள் மா தஅவுதுமுல்லாஹ லஹும், அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்யும் காலமெல்லாம் நன்மை உங்களுக்கு உண்டு. வ அஸ்னைத்தும் அலைஹிம், அபூதாவுதுல வருது, அவர்களை, நல்ல கவனிக்கணும் இந்த வார்த்தைய, அவர்களுக்கு நீங்க துஆ செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம். இன்னொன்னு வார்த்தை சொல்றாங்க, அவர்களை நீங்கள் புகழும் காலமெல்லாம். அஸ்னைத்தும் என்பது சனால் வந்துச்சு. சனான் எதுக்கு சொல்லுவோம்? தக்பீர் கட்டின உடனே துஆ ஓதுறோம்ல, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அதுக்கு பேர் தான் என்னது? சனா. சனானா என்ன அர்த்தம்? புகழுதல் அர்த்தம். அல்லாஹ்வை புகழுதல், அதுக்கு பேரு சனா, துஆ. இங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதே வார்த்தை யூஸ் பண்ணி, உங்களுக்கு அன்சாரிகள் நிறைய செய்யறாங்களா, நீங்க என்ன செய்யுங்க? துஆ செய்யுங்க, அவங்கள புகழுங்க. அவங்கள புகழ்ந்தீங்கன்னா நன்மை உங்களுக்கு அப்படியே நிக்கும்ன்றாங்க. வாயை மூடிட்டு சும்மா இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு உபகாரம் செஞ்சாங்களா, இன்னைக்கு புகழ்றதுக்கு மனசு வர மாட்டேங்குதுங்க. நம்ம அவரை புகழ்ந்தா அவர் பெரிய ஆயிடுவாரோ அப்படின்னு கஞ்சத்தனம், உள்ளத்துல கஞ்சத்தனங்க. ஒருத்தர் நல்லது செய்யறாருன்னா அதை புகழ வேணாமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவரை நீங்கள் புகழும் காலம் எல்லாம் நன்மை உங்களுக்கு உண்டு. ஒரு ஹதீஸ்ல வருது, திருமிதியில வருது, விரிவா வருது. ரசூலுல்லாஹ் கிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த அன்சாரிகளை போல மனுஷனை பார்த்தது இல்லைங்க அப்படின்னா. உண்மையிலேயே அன்சாரிகளை போற ஒரு சமுதாயத்தை, ஒரு கௌம நாங்க பார்த்ததே இல்லை. என்ன செய்யறாங்க தெரியுங்களா? அல்லாஹ் உங்களுக்கு நிறைய கொடுத்திருந்தா அள்ளி கொடுக்குறாங்க. அப்படி அள்ளி கொடுக்குற மாதிரி ஆளை நாங்க பார்த்தது இல்லை. அடுத்து சொல்றாங்க, அது ஒரு முக்கியமானது, மின் கலீலின், குறைவாயிருந்தாலும் அரவணைக்கிறாங்க. சில வீடுகள் இருக்குங்க, காசு பணம் பெருசா இருக்காது, ஆனா அவங்க உட்கார வச்சு நம்மளை கவனிக்கிற கவனிப்பு இருக்கு பாருங்க, அது டாப்பா இருக்கும். அப்படியே அன்பை அப்படி வெளிப்படுத்துவாங்க. நம்ம வீட்டுல இருந்து சின்ன பிள்ளைங்களை கூட்டு போனா உட்கார வச்சு நம்ம ஊட்டி விட்டு அனுப்புவாங்க, ஊட்டி விடுவாங்க. ஆனா அவங்க பெரிய பணக்காரங்களா?
அப்படின்னா பணக்காரங்களா இருக்க மாட்டாங்க, ஏழையா தான் இருப்பாங்க. ஆனா சாப்பிடாம போக கூடாதுன்னு நினைப்பாங்க. அதுதான் சொல்றாங்க அன்சாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மா ரஐனா கௌமன் அப்தல மின் கஸீரின், அதிகமாக இருக்கும் பொழுது செலவு செய்கின்ற ஒரு சமுதாயத்தை அன்சாரிகளை போல நாங்க யாரையும் பார்க்கல. சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வலா அஹ்ஸன முவாசாத்தன், அரவணைப்பதில் இப்படிப்பட்டவர்களை பார்த்ததில்லை. எந்த நேரத்துல? மின் கலீலின், குறைவாக காசு பணம் இருக்கும் போது கூட அரவணைக்கிற தன்மை இவங்கள மாதிரி யாரையும் பார்த்ததில்லை. சொல்லிட்டு சொல்றாங்க, யார சொல்லா, யார நாங்க சொல்றோம் தெரியுங்களா? நம்ம எங்க வந்து தங்கி இருக்குமோ அந்த அன்சாரிகளை சொல்றோம். சொல்லிட்டு சொல்றாங்க, லக்கது கஃபைனல் மௌனத, எங்க செலவின எல்லாத்துக்கும் அவங்க பொறுப்படுத்திட்டாங்க. விவசாய தொழிலில் எங்களையும் கூட்டாக ஆக்கி கொண்டார்கள். நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க எங்க விவசாய தோட்டத்துக்கு போறோம், நீங்களும் கொஞ்சம் எங்க கூட வாங்க, ஹெல்ப் பண்ணுங்க, பாதி தானியத்தை பாதி பேரிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க என்று தொழிலில் கூட பார்ட்னர் ஆக்கிட்டாங்க. லக்கது கிஃப்னா, எங்களுக்கு பயமா இருக்கு, எதுஹபூபில் அஜ்ரி குல்லி, எல்லா நன்மையும் அவங்க எடுத்துட்டு போயிருவாங்க, பயமா இருக்கு. ரசூல் அப்போ அதான் சொன்னாங்க, லா மா தஅவுதுமுல்லாஹ லஹும் வ அஸ்னைதும் அலைஹிம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம், அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம், இன்னும் அவர்களை நீங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கும் காலமெல்லாம் நன்மை உங்களுக்கு உண்டு. அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு பத்தி இப்படி வரும். என்ன வரும்னா, நம்ம எல்லாம் ஏழைகளுக்கு காசு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஏழைகள் என்ன செய்வாங்க? நமக்காக துஆ செய்யறாங்களா? இதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, செய்யணும். வாங்கிட்டு கம்முன்னு இருந்தா அந்த ஏழைக்கு அடுத்த வாட்டி என்ன செய்ய மாட்டான்? கொடுக்க மாட்டான். ஒரு ஏழைக்கு நீங்க கொடுக்குறீங்க, அவர் என்ன செய்யறாரு? அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுள தரட்டும், எட்ட வாழ்வை தரட்டும், உங்க பிள்ளை குட்டியெல்லாம் நல்லா வைக்கட்டும் அப்படின்னு துவா செஞ்சா நீங்க என்ன செய்யுங்க? அவருக்கு தான் கொடுக்கணும் என்ன வருது? சரி, ஆயிஷா என்ன செய்யறாங்கன்னா, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அந்த ஏழைக்கு நல்ல துவா செஞ்சு அனுப்புவாங்க. மக்கள் பார்த்தாங்க, என்னடா இது, நாங்கெல்லாம் ஏழைகளுக்கு காசை கொடுக்குறோம், ஏழைங்க தான் எங்களுக்கு துவா செய்யறாங்க, நீங்க என்ன செய்யறீங்க? ஏழைகளுக்கு காசையும் கொடுத்து துவாவையும் செஞ்சு அனுப்புறீங்களேன்னாங்க. ஏன் இப்படி செய்றீங்க? ஆயிஷா சொன்னாங்களா, நான் ஏன் துவா செய்யறேன்னா, நான் காசு பணம் கொடுக்கும் போது அவங்க எனக்கு துவா செய்யறாங்க, அவங்க எனக்கு துவா செஞ்சாங்கல்ல, அதுக்கு பகரமா நான் துவா செஞ்சேன். அப்ப பகரத்து பகரம் சரியாயிடுச்சா? இப்ப நான் காசு கொடுத்தேன், அந்த காசுடைய நன்மை அப்படியே எனக்கு இருக்குன்னாங்க. இப்ப இதுதான் அந்த பகரம் செய்கின்ற உணர்வு. அதாவது எந்த அளவிற்கு நாம உணர்ச்சியோட நன்றி உணர்வோட இருக்கணும்னா, நமக்கு யாராவது ஒண்ணு செஞ்சா அவங்களுக்கு நான் என்ன செஞ்சிருவேன்? பிரதி உபகாரம் செஞ்சிருவேன். யாருக்கும் நான் கடமைப்பட்டவனாக இருக்கக்கூடாது. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நான் செய்வேன். அதை தாண்டி எக்ஸ்ட்ரா நான் செஞ்சிருவேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த உணர்வு எவ்வளவு இருந்துச்சு தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு உபகாரம் செய்த யாருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்யாமல் இருந்ததில்லை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் அபூபக்கர் அவர்களை தவிர என்றாங்க. அபூபக்கர் அவங்க எனக்கு செஞ்ச உபகாரத்துக்கு பிரதி உபகாரம் என்னால செய்ய முடியல, அவ்வளவு உதவி எனக்கு செஞ்சுட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிரதி உபகாரம் நாளை மறுமையில் அல்லாஹ் தான் செய்வாங்க. எப்படிப்பட்ட நன்றி உணர்வு பார்த்தீங்களா? செய்ய முடியலன்னு ரசூலுல்லாஹ் ஒப்புக்கொள்றாங்க. அபூபக்கர் அவங்க செஞ்ச உதவிக்கு என்னால என்ன செய்ய முடியல? பகரம் செய்ய முடியல, அல்லாஹ் பகரம் செய்வான். எவ்வளவு அழகான புகழ்ச்சி! அபூபக்கர் எந்த அளவுக்கு உதவி செஞ்சாங்கன்னா, என்னால செய்ய முடியல, அல்லாஹ் அவர்களுக்கு என்ன செய்வான்? பகரம் கொடுப்பான். கணியத்திற்குரியவர்களே, அப்துல்லாஹ் இப்னு உபை என்ற முனாஃபிக், அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிக்னு எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட பச்சை முனாஃபிக். சில முனாஃபிக்குன்னு தெரியாது. முனாஃபிக்னாலே என்னது? முஸ்லிம் மாதிரி நடிக்கிறவனுக்கு பேரு தானே முனாஃபிக். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க? முஸ்லீம் நினைச்சு. உமர் எனக்கு தெரிஞ்சுன்னா என்ன நடக்கும்? இவன் முஸ்லீம் மாதிரி நடிக்கிறான்னு உமர் எனக்கு தெரிஞ்சா போதும். அப்ப யாருக்கும் தெரியாது முனாஃபிக்னா என்ன தெரியாது. ஆனா அப்துல்லாஹ் இப்னு உபை முனாஃபிக்னு எல்லாருக்குமே தெரியும். அப்துல்லாஹ் இப்னு உபை, அவருடைய மகனார் பேரு அப்துல்லா, அவர் உண்மையான முஸ்லிம். அப்துல்லாஹ் இப்னு உபை படுத்த படுக்கை ஆயிட்டார். அவங்க மகனார் உண்மையான முஸ்லிம். அவர் போய் வர்றாரு, யார சொல்லா, எங்க அத்தா ரொம்ப முடியாம இருக்காங்க, நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் உடனே எழுந்து போய் பார்க்க போறாங்க. இந்த அப்துல்லாஹ் இப்னு உபை பார்க்க போனா ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சிட்டு கேட்கிறாரு, நான் மௌத்தா போயிட்டான்,
உங்க ட்ரெஸ் எனக்கு கஃபனா தருவீங்களான்னு கேக்குறேன். நான் மௌத்தா போயிட்டா உங்க ட்ரெஸ் எனக்கு நான் மௌத்தா போயிட்டா உங்க ட்ரெஸ்ஸை எனக்கு தருவீங்களான்னு கேக்குறாரு. ரசூலா சொல்றாங்க நான் தரேன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரத்துல உண்மையில என்ன போயிடுச்சு, ரூ போயிடுச்சு. மகன் ஓடி வராரு, யார சொல்ல எங்க அத்தா கஃபன் துணி தரேன்னு சொன்னீங்களே, என்ன செய்யுங்க தாங்கன்னு வந்து நிக்கிறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேனியின் மீது அணிந்திருந்த துணி எடுத்து கொடுத்தாங்க. அதுல ரசூலுடைய வேர்வை பட்டிருந்துச்சு. ரசூலுடைய வேர்வை என்ன செய்யும், கஸ்தூரியா மணக்கும். ரசூல்லா ஜனாசா தொழுகைக்கு போறாங்க. உமருடைய வந்து நடுவில் நிக்கிறாங்க. யார சொல்ல என்ன செய்றீங்க, யாருக்கு என்ன செய்றீங்க, அவன் பச்சை முனாஃபிக்கு, அவனுக்கு உங்க ட்ரெஸ்ஸை தரீங்க, அவனுக்கு போய் தொழ வைக்க போறீங்க, அவனுக்கு பாவமடிக்கு தேட போறீங்களா அப்படின்னு. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், நபியே இவனுக்கு நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி, பாவம் மன்னிப்பு தேடினாலும் சரி, தேடாட்டிலும் சரி, நான் மன்னிக்க மாட்டேன்னு யார் சொல்லிட்டா, அல்லாஹ் சொல்லிட்டான். உமர்ல சொல்றாங்க, அல்லாவே இந்த ஆயத்தை இறக்கிட்டான்ல இவன் விஷயத்துல, பாவம் மன்னிப்பு தேடுறதும் சரி தேடாததும் சரி அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொல்லிட்டான் இல்ல, அப்ப எதுக்கு நீங்க ஜனாசா தொழுகன்னு என்னது, மையத்துடைய பாவத்தை மன்னிச்சிரியான்னு கேட்கறது தானே எங்க ஜனாசா தொழுக. அப்ப உமர் கேட்கிறாங்க, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டானே, அதுக்கு பிறகு நீங்க ஏன் போய் ஜனாசா தொழுகைக்கு போறீங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, உமரே விட்டுருங்க, அல்லாஹ் என்ன சொன்னா, பாவ மன்னிப்பு தேடுவது தேடாமல் இருப்பது ரெண்டு சொல்லிட்டான், நான் அதை எடுத்துக்கிட்டேன்றான். நான் எதை எடுத்துக்கிட்டேன், நான் பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி நல்லா சொல்லிட்டான்ல, எனக்கு அனுமதி கொடுத்துட்டான், நான் அதை செய்யறேன்னு போய் தொழ வைக்கிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, புகாரில வருது, இந்த முனாஃபிக்கு ரசூலுல்லாஹ் ஏன் தன்னுடைய ஆடையை கொடுத்தாங்க தெரியுமா அப்படின்னா, புகாரில வருது, பத்ர் யுத்தம் நடந்து முடிஞ்சு இல்ல, அந்த பத்ர் யுத்தத்துல எதிரி படையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த சச்சா அப்பாஸ் நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்க, எதிரி படையில வந்து நிக்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, உள்ளத்துல முஸ்லீம் ஆயிட்டாங்க. அப்பாஸ் சாதாரண நினைச்சீங்களா, ரசூல்லா மதீனாவுக்கு வரும்போதே அன்சாரிகள் போய் கூட்டு வர்றதுக்கு போனாங்கல்ல, யாரும் சொல்ல எங்க ஊருக்கு வந்துருங்க, நாங்க கவனிச்சுக்கிறோம், இங்க உங்களை இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க, சித்திரவதை பண்றாங்க, நீங்க இல்ல எல்லா முஸ்லீம்களையும் கூப்பிட்டு வந்துருங்க, நாங்க உங்களை கவனிக்கிறோம்னு வந்து சொன்னாங்கல்ல. அப்ப அப்பாஸ் என்ன செஞ்சாங்க தெரியுமா, வந்து உட்காந்துட்டாங்க. என்னப்பா என்ன, என் புள்ள முகம்மதை கூட்டு போறது சாதாரண நினைச்சுக்கிட்டீங்களா, கூட்டு போனா எல்லாம் எதிர்ப்பாங்க, எல்லாம் உங்களை எதிர்ப்பார்கள். அந்த எதிர்ப்புக்கு நான் நீண்ட பேச்சுவார்த்தை சுருக்கி சொல்றேன். அவங்க கேக்குறாங்க, நீங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு போனா எல்லோரும் எதிர்ப்பாங்க, ஐயோ எல்லாரும் எதிர்க்கிறாங்களேன்னு விட்டுட்டு போயிடாதீங்கப்பா, நாங்க பாதுகாக்க மாட்டோம்னு நினைச்சுக்கிட்டீங்களா, நீங்க கூட்டு போறதுக்கு நாங்க எங்க உயிரை கொடுத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்போம். எனவே நீங்க கூட்டு போய் பாதுகாப்பீங்கன்னு சொன்னா கூட்டு போங்க, இல்லைன்னா கூட்டு போற வேலை வேணாம், நான் பாத்துக்கிறேன்றாங்க. யாரு, அப்பாஸ் விளங்கிச்சிங்களா, இல்லைன்னா கூட்டு போகாதீங்க, நாங்க எங்களுக்கு பாதுகாக்க தெரியும், பாதுகாக்கிறேன்னு கூட்டு போய் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. அப்பதான் அன்சாரிகள் ஜோஸ் வந்துருச்சு, எழுந்து சொன்னாங்க, நாங்கள் எப்படி பாதுகாப்போம் தெரியுமா, எங்களுடைய மனைவியை விட்டுருவோம், எங்க பிள்ளைங்களை கொடுத்துருவோம், எங்கள்ல ஒவ்வொருத்தனையும் சாவடிச்ச பிறகுதான் ரசூலுல்லாஹ் மேல கையை வைக்க முடியல, எங்கள்ல ஒவ்வொருத்தரையும் சாவடிச்ச பிறகுதான் ரசூலுல்லாஹ் முடிய தொட முடியும். அன்சாரி அப்படியா, அப்பனா கூட்டு போங்கன்னு சொன்ன யாரு, அப்பாஸ். அவ்வளவு பாசம் ரசூலுல்லாஹ் மேல. இப்ப எதிரி படையில வந்து நிக்கிறாங்க, எப்படி நிற்பாங்க, எதிரி படையில நிற்பாங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த அபூஜஹல் பண்ண வேலைன்னு. அபூஜஹல் புடிச்சுக்கிட்டு வந்துட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக வெளிப்படையா இல்லாம சொல்லி வைக்கிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது, யுத்தத்துல கொலை பண்ணிடக்கூடாது, உயிரோட புடிச்சிட்டு வந்துடணும். அப்படி உயிரோட புடிச்சிட்டு வரும்போது யுத்த காலத்துல சந்திச்சாச்சு இல்ல, கொஞ்சம் சண்டை நடக்கும்ல, அந்த நடந்த சண்டையில அப்பாஸ் துணி டாரா கிழிஞ்சிருச்சு. கைதியா யாரு நிக்கிறா, அப்பாஸ் நிக்கிறாங்க, டிரெஸ் ஃபுல்லா கந்தரகோலமா இருக்கு, ஒரு ஒழுங்கா உடம்ப மறைக்கிற அளவுக்கு துணி இல்ல. ரசூலுல்லாஹ் சச்சா ரசூலுல்லாஹ் சச்சாவை பாக்குறாங்க, ரசூலுல்லாஹ்க்கே ஒரு மாதிரியா இருக்கு, ரசூலுல்லாஹ் கிட்ட என்ன இல்ல, கொடுக்கறதுக்கு துணி இல்ல, சச்சா இப்படி நிக்கிறாங்களேன்னு கவலையாக முகம் தோன்றுகிறது.
அதை பார்த்து அப்துல்லா இப்னு உபை அந்த யுத்த காலத்துல தன்னுடைய ஆடையை தூக்கி அப்பாஸ் அந்த உபகாரத்தை ரசூல்லா நினைப்புல வைக்கிறாங்க. என்னுடைய சச்சாவுக்கு துணி கொடுத்தாரு, நான் இன்னைக்கு கஃபனுக்கு துணி கொடுப்பேன். இதுதான் பிரதி உபகாரம். இன்னைக்கு எவ்வளவு உபகாரம் செஞ்சிருக்கிறாங்க நம்ம சொந்த பந்தங்கள், கண்டுக்கிறதே இல்லை. நிறைய பேர் சச்சாவை கண்டுக்கிறது இல்லை. நிறைய பேர் தாய் மாமாவை அம்மாவுடைய மௌத்துக்கு பிறகு தாய் மாமா அம்போன்னு விட்டுறது, அத்தாவுடைய மரணத்துக்கு பிறகு அத்தாவுடைய அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி விட்டுறது. என்ன நினைக்கிறாங்க, அவங்கள நம்மளுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அவர்கள் செய்தது நமக்கு தெரியாது. எப்ப தெரியாது, நம்ம சின்ன குழந்தையா இருந்திருப்போம். திடீர்னு ஒரு சின்ன உதாரணம் சொல்ற விளக்கத்துக்கு, சரியான ஜுரம் அடிச்சிருப்போம். நம்ம அத்தா வெளியூருக்கு போயிருப்பாரு, நமக்கு கொதிக்கும். நம்ம அத்தா எங்க போயிருப்பாங்க, வெளியூர். இப்ப யார் தூக்கிட்டு ஓடி இருப்பா, ஆஸ்பத்திரிக்கு. அத்தாவுடைய தம்பி சச்சா இருக்காரு, அவர் தான் தூக்கிட்டு போயிருப்பாரு. நமக்கு தெரியுமா? நம்ம நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிருப்போம், ஜுரம் அடிச்சிருக்கோம். நம்மள ஆஸ்பத்திரி தூக்கிட்டு ஓடினது யாரு, நம்ம தாய் மாமா, அவர் தூக்கிட்டு போயிருப்பாரு. நமக்கு தெரியுமா? இப்படி தெரியாத உபகாரங்கள். இன்னொரு ஹதீஸ்ல வருது, மனிதர்களுக்கு உபகாரம் செய்தவர்களுக்கு நன்றி செலுத்தாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான் சொல்றாங்க. மனிதர்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட இல்ல, அவங்க செஞ்ச உபகாரத்தை கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க தெரியல, நன்றியோட நடந்துக்க தெரியலன்னா நீ யாருக்கு நன்றி செலுத்த மாட்ட, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டேன்ற சொல்றாங்க. எப்படி, நாங்க தான் தொழுவோம், நாங்க தான் எல்லாம் பண்றோமே அப்படின்னா இல்ல, முடியாது. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியாதுன்னா என்ன காரணம்? இந்த ஹதீஸ்க்கு என்ன விளக்கம் சொல்றாங்கன்னா, நல்லா கவனிக்கணும். அத்தா அம்மா சச்சா இவங்களாம் இருக்காங்களே, இவங்க செஞ்ச உபகாரம் நம்ம கண்ணால பார்த்திருக்கோம் இல்லையா? கஷ்டப்பட்டு ஓடா உழைச்சி ஃபீஸ் கட்டினது யாரு, அத்தா. அந்த அத்தா கஷ்டப்பட்டதை கண் கூட பார்த்த இவன் சம்பாரிச்சு அத்தாவுக்கு என்ன செய்ய மாட்டான், காசு அனுப்ப மாட்டான். இவன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த மாட்டான்றாங்க. ஏன்னா அத்தா கஷ்டப்பட்டதை கண் கூட பார்த்திருக்கான், அத்தா சாப்பாடு போட்டதை கண் கூட பார்த்திருக்கான், அம்மா சமைச்சு போட்டதை கண் கூட பார்த்திருக்கான். அல்லாஹ் தான் ரிஸ்க் தந்ததை கண் கூட பார்த்தானா? அல்லாவையும் பார்க்கல, அல்லாஹ் தான் எல்லாத்தையும் செய்யறான்றதையும் பார்க்கல. அல்லாஹ் ரிஸ்க் தரான், என்னைக்கு நம்ம பார்த்தோம், பார்க்கல. ஆனா அத்தா தான் சாப்பாடு அரிசி வாங்கிட்டு வந்து போட்டாருன்றத பார்த்தோமேங்க. பார்த்த அத்தாவுக்கு நன்றி செலுத்தாத இவன் பார்க்காத அல்லாவுக்கு எங்க நன்றி செலுத்துவான் இவன்? அதுதான் சொல்றாங்க, மனிதர்களுக்கு நன்றி உணர்வோடு நடந்து கொள்ளாதவன் அல்லாஹ்வுக்கு நன்றி உணர்வு நடக்க மாட்டான். அப்ப எப்பவுமே நன்றி உணர்வு என்பது இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வருகிறது, ஜாகிர் என்ற ஒரு நபித்தோழர். ஜாகிர் அவர் யாருன்னா கிராமவாசி, மதீனா சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறார். அவர் வாரத்துக்கு ஒரு தடவை அது மாதிரி ரசூலுல்லாஹை பார்க்க வருவார். வந்தாருன்னா கிராமத்துல இருக்கிற பொருள், கிராமத்துல மட்டும் சிலது கிடைக்கும்ல, அதை என்ன செய்வாரு, ரசூலுல்லாஹ் கொண்டு வருவார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டு, கொண்டு வந்த சில காய்கறிகள் அது மாதிரி உள்ளதை வித்துட்டு போவார். அவர் எப்ப போவார்ன்றதை கரெக்டா பார்த்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, சிட்டியில கிடைக்கிற பொருளை வாங்கி அவரு கொடுத்து அனுப்புவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஜாஹிர் பாதியத்துனா, ஜாஹிர் நமக்காக வேண்டி அல்லாஹ் கிராமவாசி அவரை வச்சிருக்கான், அவருக்காக வேண்டியே நம்மள அல்லாஹ் சிட்டியில வச்சிருக்கான்னு. நமக்காக வேண்டி அவரை கிராமத்துல வச்சிருக்கான், அவருக்காக வேண்டி நம்மள சிட்டியில வச்சிருக்கான். உதாரணத்துக்கு பாருங்க, திருநெல்வேலியில இருந்து ஒரு சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வராங்க, என்ன செய்வாங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க, நீங்க அல்வாவை வாங்கிட்டு அல்வா கொடுத்து அமைச்சிட வேண்டியது வெறும் கையோட. நீங்க என்ன செய்யணுமா இல்லையா, மெட்ராஸ்ல கிடைக்கிற அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட் 1 கிலோ வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? எதுவும் கொடுக்காம எல்லாரும் இப்படி இருக்கக்கூடாதுங்க. உபகாரம் பிரதி உபகாரம் செய்யணும். நமக்கு ஒன்று செய்தார்கள் என்றால் அதற்கு பிரதியாக நாம் எதையாவது செய்யணும். அன்னை ஹதீஜா ரலியல்லாஹுடைய தோழிகள், ஹதீஜா பார்த்தாயிட்டாங்க, ஆனா ஆடு அறுத்தா சொல்லுவாங்களாம், ஹதீஜாவுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுத்து அனுப்புங்க. ஒரு நாள், நான் இதை சொல்லி கடைசியா முடிச்சிடறேன், ஒரு நாள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹுடைய உடன் பிறந்த சகோதரி பேரு ஹாலா. ஹாலா யாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய சம்பந்தி. அவங்களுடைய மகனுக்கு தன்னுடைய மகளை கொடுத்தாங்க, மனைவியுடைய சொந்தத்துக்கு தன்னுடைய மகளை கொடுத்து. இன்னைக்கு ஆம்பளைங்களுடைய சிந்தனை என்ன தெரியுமா, ஒரு பையன் வச்சுக்கிறேங்க, பொண்ணு எங்க எடுக்க மாட்டாரு, மனைவி சொல்லும், எங்க எங்க அக்கா பொண்ணு இருக்கு, பையனுக்கு கொடுக்க, உன் சொந்தத்துல எல்லாம் கிடையாது, என் பையனை கொடுக்க மாட்டேன். அதே போல அந்த அம்மாவும் எந்த சிந்தனையில இருக்கு தெரியுமா, இவர் சொல்லுவாரு, என் தங்கச்சி பொண்ணு இருக்கு,
நம்ம பையனை கொடுத்துடலாம், அவளுக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னம்மா. இப்படியா இருக்கிறது? ரசூல்லா என்ன செஞ்சாங்க, மனைவியுடைய சொந்தத்துக்கு தண்ணி பகல கொடுத்தாங்க. இது ஒரு படிப்பனையா. சரி, அந்த ஹாலா வராங்க, வந்து கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றாங்க. குரல் எப்படி இருக்கு? அந்த ஹாலான்றவங்களுக்கு குரல் எப்படி இருக்கு? என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஹதீஜா மாதிரியே இருக்கு. ஆமா, கரெக்டு தானே? அக்கா தங்கச்சி குரல் ஒரே மாதிரி தானே இருக்கும். குரலை கேட்டவொடனே ரசூலுல்லாஹ்க்கு யார் ஞாபகம் வந்துருச்சு? ஹதீஜா ஞாபகம் வந்துருச்சு. ஹதீஜாவே வந்துட்ட மாதிரி ரசூலுல்லாஹ்க்கு ஒரு ஃபீலிங் வந்துருச்சு. குரலை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாலாவாகத்தான் இருக்க வேண்டும்ன்றாங்க. இது ஹதீஜா குரல் மாதிரியே இருக்க, ஹதீஜா எங்க வரப்போறா? யாராதான் இருக்கணும்? ஹாலாவாத்தான் இருக்கணும்னு நீ ஆயிஷா விளங்கிட்டாங்க. ஹாலா அவர்களுடைய குரலை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ்க்கு யார் ஞாபகம் வந்துருச்சு? ஹதீஜா ஞாபகம் வந்துருச்சு. இன்னொன்னு ஆயிஷா சொல்றாங்க, இன்னுமா அந்த கிளைய மறக்காம இருக்கீங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே 15 வயசு மூப்பு இல்ல, அது இவங்க ஒரு மனைவி வேறையா? என்ன கேட்டாங்க, இன்னுமா அந்த கிழவி, கண்ணம் சிவந்த கிழவியை இன்னுமா மறக்க முடியலன்னு ரசூலுல்லாஹ் அப்படியே அலுவலமா கேட்டாங்க. என்ன ஆயிஷா சொல்ற, அந்த ஹதீஜா யார் தெரியுமா? உலகமே மறுத்தது, என்னை முதலில் ஏற்றுக்கொண்டாள். எப்படிப்பட்ட நன்றி உணர்வு பார்த்தீங்களா? உலகமே மறுத்துச்சு, என்னை அவதான் முதல்ல ஏத்துக்கிட்டா. உலகமே என்னை புறக்கணித்தது, என்னை அவள் தான் அரவணைத்தாள். நான் முத வரேன், நபியா ஆக்கின அந்த பொறுப்பு உணர்வு ரசூலுல்லாஹ் தாங்க முடியல. நான் என்ன செய்ய போறேன் தெரியலன்னு குளிர் ஜுரம் வந்துருச்சு. அன்னை ஹதீஜா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? அல்லாஹ் உங்களை கை விட மாட்டான். இன்னைக்கு நம்ம குளிர் ஜுரத்தோட போனோம்னு வைங்க, எங்கேயாவது குகையில மாட்டிக்கிட்டு, என்னத்துக்கு உங்க வேலை? யாரும் உங்களை போய் குகையில உட்கார சொன்னதுன்னு கேட்பாங்க. ஹதீஜா சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் உங்களை கை விட மாட்டான் அப்படின்னு என்ன அரவணைச்சா. அது மட்டுமா, காசு பணம் இல்லாதவனா இருந்தேன், தன்னுடைய சொத்து ஃபுல்லா எனக்கும் இஸ்லாத்துக்கும் செலவு செஞ்சான். அது மட்டுமா, அவள் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை செல்வத்தை தந்தான். நீங்களாம் மனைவியா இருக்கீங்க, குழந்தையா பிறந்துச்சுன்னு கேட்டாங்க. இப்படிப்பட்ட நன்றி உணர்வு நமக்கு இருக்கணும். சில சமயங்கள் அவங்க செஞ்சதுக்கு உடனே செய்ய முடியாது, ஆனா எங்க இருக்கணும்? சிந்தனையில இருக்கணும். எப்ப நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ, அல்லது நமக்கு உபகாரம் செஞ்சவங்க நல்ல பெரிய பணக்காரங்களா இருக்கலாம், நமக்கு ஈடு கொடுக்க முடியாம இருக்கலாம், ஆனா திடீர்னு நமக்கு உபகாரம் செஞ்சவங்க கொஞ்சம் டவுன் ஆயிரலாம். அதை ஒரு சந்தர்ப்பமா நினைச்சு என்ன செய்யணும், அந்த நேரத்துல அவங்களுக்கு போய் கை கொடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் செய்யலாமா? எப்பொழுதும் நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு யாரும் உபகாரம் செஞ்சாங்கன்னு இருக்கக்கூடாது. அந்த நிலையை தாண்டி அவங்களுக்கு பிரதி உபகாரம் செஞ்சது மட்டுமல்ல, நாம எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு தான் போகணும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்ல நன்றி உணர்வு உள்ள மக்களாக தான் நம்ம ஆக்கி அருள் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன்.